everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து Ethan Austin okay almost done. இப்போ நாங்க வந்து வீட்டுக்கு தான் போறோம். Let's go Austin. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவகாடோ ஸ்மூத்தி, இதுக்குள்ளே ஆல்மண்ட் மில்க் போட்டு ஓட்ஸ் போட்டு அவகாடோ போட்டு அதுக்கப்புறம் டேட்ஸும் போடணும். சியா சீட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு சோப் பண்ணி வச்சுருக்கா. நம்ம இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கிளாஸில் இதை தனியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லியே போட்டு அரைக்கல இல்லை இதுதான் எனக்கு போதும்டி. அவகாடோ ஸ்மூத்தி ரெடி. லெட்ஸ் ட்ரிங்க் இட். லன்ச் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் மம்மி கூட இவ்வளோ நாள் ஃபோன் பேசிட்டு அப்படியே ரெடி பண்ணியாச்சு. 2 பேரும் நான் வந்து கட் பண்ணி கொடுத்தா வந்து குக் பண்ணிட்டா. குவிக்காக ½ அன் ஹவரில் இது எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அவள் எவ்வளோ பெரிய செஃப்னு அப்போ பார்த்துக்கோங்க. சாம்பார், முருங்கைக்கீரை அண்ட் முட்டை போட்டு பொரியல், வாழைக்காய் ஃப்ரை. லெட்ஸ் ஈட் இட். சி என்னது சேப்பங்கிழங்கு ஃப்ரை. எல்லா பேரும் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த ஆஸ்திமாக்கு எப்போயோ வந்து நாங்கள் சாப்பாடு போட்டாச்சு. அவன் இப்போ தான் ஒன்றுனா நாங்கள் சாப்பிடும்போது அவனோட பிளேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு பிஸ்கெட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா குட்டி பசங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அவன். சாம்பார் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால நாங்கள் ஸ்பூனில் சாப்பிட்றோம். கொஞ்சம் சால்ட் கம்மி தாண்டி சாம்பாரில். நம்பி இதோட சாப்பிட்றா. சாப்பிட ஒரு என்னளாக்கு சேப்பங்கிழங்கு ஃப்ரை பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இது கூட வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பிளானுமே இல்லை. எனக்கு நேற்றோட வீடியோ என்னோட 44 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. அதை உட்காந்து நான் எடிட் பண்ணேன். திருப்பி நைட்டுக்கு குக் பண்ணும். வேறு என்ன பண்ணுறது? நைட்டுக்கு ஆக்சுவலி ஆமாம்ல, நைட்டுக்கு வர பண்ணுண்டி. குக் பண்ணுறது கூட ஓகேவா, ஆனால் அதுக்கு கட்டிங் பண்ணுறது கூட ஈஸி. ஆனால் அது என்ன பண்ண போகிறோன்னு ஒரு டிசைட் பண்ணுவோம்ல, அதுதான் அங்கே பெரிய மேட்ரே. 2 பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ண போகிறோம் கேட்டு அதுக்கு ஒரு ½ அன் ஹவர், 45 மினிட்ஸ், 1 ஹவர் கூட போவோம். அப்படியே உட்காந்துருப்போம். ஹலோ, don't sleep. இங்க பார், லக்கு ஈ கம்மி ஈஷு வெளியே போலாம் வா. கம் லெட்ஸ் கோ அவுட் சைட். கம் லெட்ஸ் கோ அவுட் சைட். கம் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வெயிட்டா. டெய்லியும் நான் பேக் யார்டில் விடுறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விடுவோம். சப்போஸ் இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஓடிடுவான் இவன், திருட்டு நாய். வெயிட் பண்ணு, அந்த சைடு வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஓகே வா, வராண்டி அந்த சைடு. கம் ஓடுறான். அதிசயமாக செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க. நேற்று ஊற்றுனாங்க, இன்னைக்கு ஊற்றுனாங்க. ஓரளவுக்கு காப்பாற்றணும்ல. நான் இருக்க வரைக்குமாச்சும் அது காப்பாற்றி இருக்கோம். அதுக்கப்புறம் தான் டவுட்டு. அவ்வளோதான். ஆல்ரெடி இங்கே வந்து நல்லா டேன் ஆயாச்சு. ஏன்னா மார்னிங் ஆஸ்டினை வாக் கூப்பிட்டுட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் கூட கொஞ்சம் சன்செட் டைமில் தான் போவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பேக் யார்டில் உட்காரும்போது வெயிலாக இருக்கும். ஸோ அப்படியே நல்லா டேன் ஆயிடுச்சு. ஃபேஸ் அவ்வளோவா கூட தெரியல, பட் கையிலலாம் நல்லா டேன் தெரியுது. இந்த ஆஸ்தி பையனோட விளையாடி இந்த வாக்கிங் கூப்பிட்டுட்டு போய் தான் இந்த மாதிரி கலர் மாறும். அவன் மட்டும் நல்லா முடி வச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இங்கே வா, நீ கிடையாது போ. இந்தா வேணுமா? இதா உன் குயித்தோ எல்லாருக்கும் காமி. போ எத்தனை ஓடு. போ குயித்தோ எத்தனை ஓடு. சவுண்டு போட்டு காமி. குயித்தோய் க்ரீக் போகலாம். ஜம்ப் பண்ணு, ஏறுடா. குட் பாய். உள்ள போ. டேய்
எவ்வளோடா போயிட்ட ஸ்விம்மிங் பண்ணுமா? இன்னும் டீப்பா இருக்கும். இங்கே அந்த க்ரீக் தான் வந்திருக்கோம். எப்போவுமே இவன் ஈவினிங் வாக் போகிற இடம் தான். அது கொஞ்சம் தாண்டி இந்த இடம் இருக்குது. என்ன பார்க்குற நீ? மேலே ஸ்குயிரல் ஓடுது. ஸ்குவிரல்லாம் நீ பார்க்கலாமா? மியாவா நீ? ஏய் வா தண்ணியில் போகலாம், வா 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 உள்ளே போகலாம், வா. அந்த காரை கிட்ட போவாது, எந்த சைடா போ. இட்டுன்னு போகிறான்டி, இங்கே வாடி வாடி. இவ சொல்லி வாய முடியல. அங்கே ஒரு பாம்பு போயிடுச்சு, அது உள்ளே ஏறி போ, டக்குன்னு ஏறி இப்படி ஏறி ஓடிடு. அவள் அப்போ தான் வந்து கதை சொல்லிட்டு இருந்தா, ஓகேவா? லாஸ்ட் டைம் இல்லை, இவங்க ஏதோ ஒரு டைம் இங்கே வந்தப்போ ஒரு பாம்பு வந்து மரத்து மேலேருந்து கீழே டப்புன்னு விழுந்துச்சு அப்படின்னு இதை இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா. உன் மேலே விழுந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவேன்னு. கரெக்டாக நான் கீழே ஒரு குட்டி பாம்பு பார்த்தேன், பட் சின்ன பாம்பு தான். தண்ணியில் போயிட்டே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு நினச்சேன், கடைசியில் போயிட்டே இருந்தப்போ தான் பார்த்தேன் அது நிஜமாவே பாம்பு. அதை பார்த்து ஒரே ஓட்டம் ஸ்பீடாக ஓடி வந்துட்டோம். அந்த 2 ஸ்டெப்ஸில் நான் காலே வைக்கல, திடீர்னு வந்துட போதுன்னு ஆஸ்தியை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அப்புறம் அந்த 3rd ஸ்டெப்பில் ஒரே ஜம்ப்பு குரங்கு மாதிரி ஏறி ஓடி வந்தாச்சு. இங்கே தான் இப்போ நாங்கள் சேர் போட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஏரியா தான், அந்த ஷெட் மாதிரி போட்டிருக்காங்களா, அதுக்குள்ளே தான் இறங்கி போகணும் அந்த க்ரீக்கு. டேய் நாங்கள் வர்றது இல்லாமல் உன்னை வேற ஏற்றி கூப்பிட்டுட்டு வரோம்டா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பிடிச்சிட்ருப்பான். பிடிச்சிட்ருக்கோம், வாயில் ஜாலியாக பிடிச்சி ஆட்டிட்டு நம்மக்கிட்டே எடுத்துகிட்டு வரோம். ஏய் ஆஸ்தி இதுக்கப்புறம் நீ தண்ணியில் இறங்குறதும் கேன்சல். தண்ணிலையும் பாம்பு வருது, ஓகேவா? போச்சு போ. அதுவும் உனக்கு 1 வீக்காக க்ரீக் போகலாம். கரெக்டாக இன்றைக்கி தான் போகணும், பாம்பு வந்துச்சு. டின்னருக்கு வந்து நாங்கள் இந்த எம்டிஆரோட ரவா இட்லி தான் பண்ணுறோம். இன்றைக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை வந்து 1/2 பேக்கெட் கிட்ட கூட்டிட்டு அதில் வந்து கர்ட் அண்ட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். பட் இன்னுமே திக்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது போதுமாடி? கரெக்டாக இருக்குமா? இட்லி தான் ஊற்றணும். மத்தியானம் பண்ண சாம்பார் இருக்குது. டேய் சாப்பிட்டியாடா? தயிர் போட்ட உடனே காலி பண்ணிட்டியே. அங்கே பாரு கழுவி வச்சுட்டான்டி. நீ கழுவவே தேவையில்ல கிண்ணத்தை. பாவண்டி சாப்பிடவே இல்லை. யார் ஒன்று சாப்பிடாம இருக்க சொன்னா? நீ சாப்பிட்டு இருந்தா செகண்ட் டைம் சாப்பிட்ருப்பியா? போ. இது எல்லாமே நான் தான் ஊற்றினேன், ஓகேவா? அதுலேருந்து அது ஒன்று பெருசாக ஊற்றிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அது தூக்கிட்டு போய் அந்த பெரிய இட்லி மேலேயே போட்டு அமுக்குன்னு அமுக்குறா. போதும், எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இட்லி ஷேப்பில் வராது. எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து தட்டு இட்லி தான் இன்னைக்கு. வச்சிருவியா? க்ளோஸ். பொண்ணுக்கிட்ட இட்லி பண்ண சொன்னால் நல்லா பெரிய மாலா மாதிரி ஒன்று பண்ணியிருக்கா, ஓகேவா? அதை எடுத்து அந்த இட்லி எடுத்து அடித்தோன்னா இட்லி மாதிரி இல்லை, அது நல்லா இவ்வளோ பெருசில் இருக்குது. காமிக்கிறேன், இவ்வளோ பெரிய இட்லி. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அங்கே பாரு பண்ணிடலாம். எவ்வளோ குண்டு ஒன்று சாப்பிட்டா இதில் இந்த மத்தியானம் வச்ச லெஃப்ட் ஓவர் கீரை வர கொஞ்சம் இருக்குது. பாதி இட்லியே உள்ளே போட்டு தோண்டி எடுத்தாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? ஒழுங்காக நோண்டி அச்சோ எல்லா இட்லியை திருப்பி பார்த்தோன்னா அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல போ. அம்மா இன்னொரு இது சைஸு. ஐயோ தட்டே ஃபில் ஆயிடுச்சுடி. ஐயோ சாம்பார் சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். 2 இட்லியை நோண்டி இதுக்குள்ளேயே போட்டுட்டா. அங்கே காமி, அந்த தட்டை கொஞ்சம் காமி. ஷூ திருப்பி வையா? திருப்பி வச்சாதான் அசிங்கமாக இருக்கு. நீ நோண்டி வச்சிருக்கு, அது அசிங்கமாக இருக்குன்னு தான் நான் இப்படி திருப்பி வச்சேன். திருப்பி அந்த பொண்ணு என்னை இப்படி திருப்பி வச்சுக்கோ, இப்படி பார்க்க பெட்டராக இருக்குது. பொடி இட்லி அண்ட் சாம்பார். லெட்ஸ் டேஸ்ட் திஸ் வேர்ல்ட்ஸ்
பிகெஸ்ட் இட்லி, பிகெஸ்ட் ரவா இட்லி, நார்மல் இட்லி இல்லை. நல்லா தாண்டி இருக்குது. நல்லாயிருக்கும் இது. நான் ட்ரை பண்ணல. ஆக்சுவலி இட்லின்னு நான் இப்போதான் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறமா சாப்பிட்றேன். ஆஃப்டர் 5 months, 4 to 5 months. இந்தியாவில் இருக்கும்போது இட்லி ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறோமோ, பட் இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எதுவுமே பண்ணல தெரியுமா ஒழுங்காக. இன்றைக்கி ஈவினிங் சரி இப்போ ஒழுங்காக க்ரீக் போகலான்னு நினச்சோம் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த ஒரு 6 days பிளான் போட்டு அப்போல்லாம் போகல. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து போனோம், பாம்பு வந்துடுச்சு. டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்தோம். போய் ஒரு 10 minutes கூட ப்ராப்பராக இல்லைல்ல, உட்கார கூட இல்லைங்க. டக்கு டக்குன்னு ஓடி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஆஸ்தி இங்கே கொஞ்சம் நேரம் வாக் கூப்பிட்டு போனோம். திருப்பி வீட்டுக்கு வந்தோம். 2 பேரும் உட்காந்து இவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு டின்னருக்கு என்னன்னு திருப்பியும் யோசித்து மாற்றி மாற்றி சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ரவா இட்லி மிக்ஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதை எடுத்து பண்ணிட்டோம். நல்ல வேலை மத்தியானம் பண்ண சாம்பார் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 time வாக் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தூங்க மாட்டோம். திருப்பி கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு மம்மிக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி பெருசாக எதுவுமே பண்ணல. இன்றைக்கி ஆஸ்தியை குளிக்க வைக்கலான்னு வேறு இருந்தோம், அதையுமே பண்ணலடி. நான் வேறு சொன்னேன் மம்மிட்ட நீ குளிக்க வைக்க போகிறேன்னு, அதையுமே பண்ணல. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் இங்கேயோட முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.